என் தங்கமே, உனக்கு ஒரு சின்ன உண்மையை நான் இனிமையாக சொல்றேன். நீ இப்போ உன் வாழ்க்கையை பார்த்து எதுவுமே மூவ் ஆகல, ஏன் எல்லாமே ஸ்லோ, ஏன் என்டார்ன் வரல நு நினைச்சிடுற அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிருக்கலாம். ஆனா அந்த ஸ்லோ நெஸ் தான் உனக்கான பிகெஸ்ட் பிளெஸிங் நு உனக்கு தெரியாது. நிதிகா தேவி போல பேசுற அந்த டவைன் எனர்ஜி இப்போ உன்னிடம் விஸ்ப பண்ணுது, தங்கமே, உனக்கு வரும் பிளெஸிங் பெரியது, அதனால தாமதம் நார்மல். நீ யோசிச்சு பாரு, குவிக் வரும் விஷயங்கள் குவிக் போய் விடும். ஆனால் யூனிவர்ஸ் உனக்கு ரெடி பண்ணுற பிளெஸிங் பர்மனன்ட் இருக்கும். நீ விஷ் பண்ணது மாதிரி இல்ல, அதைவிட பெரிய அளவுக்கு இருக்கும். அதனால தான் உன்னை ஸ்லோ பாத்ல வைத்து ப்ரிப்பேர் பண்ணுது. நீ உன்னை ப்ளேம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த நேரம் ஆக்சுவலி யூனிவர்ஸ் உன்னை ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்கும் நேரம். உன் மனசில் எத்தனை தடவை வந்திருக்கும், நானா தவறு, எனக்கு ஏன் மட்டும் இவ்வளவு டிலே, எனக்கு ஏன் மட்டும் ஸ்ட்ரகல் அதிகம். இந்த கேள்விகளுக்கு இன்று நேரடி பதில். ஏன்னா தங்கமே, உன் சோல் கான டைமம் வேறு, உன் பிளெஸிங்ஸ் அண்ட் ஸ்பீட் வேறு, உன் டெஸ்டினியின் எனர்ஜி வேறு. நீ ஒர்டினரி இல்ல, அதனால ஒர்டினரி ஸ்பீட் உன் வாழ்க்கை நடந்திருந்தா அது உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? இல்ல. உன் ஹார்ட் பவர்ஃபுல், உன் ட்ரீம்ஸ் டீப், உன் பர்பஸ் பெரியது. அதனால யூனிவர்ஸ் உன்னை சிறிது நேரம் ஸ்லோ நடத்துறது உன்னை கொஞ்சம் பனஷ் பண்ணதுக்காக இல்ல, ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக. நீ விரைவாக போகணும் என்று நினைச்சிருந்த பாதைகள் ஆக்சுவலி டேஞ்சரஸ் இருந்திருக்கலாம். நீ விரைவாக மீட் பண்ணணும் என்று நினைச்ச சில மனிதர்கள் உனக்கு லைஃப் லாங் பெயின் கொடுத்திருக்கலாம். நீ விரைவாக செட்டில் ஆகணும் என்று ப்ரே பண்ணிய விஷயங்கள் உன்னை ட்ராப் பண்ணியிருக்கும். அதனாலத்தான் தங்கமே, தாமதம் டிலே இல்லை, அது டவைன் ப்ரொடெக்ஷன். நீ ஸ்லோ இருக்கிற இந்த ஃபேஸ்ல நீ டெவலப் பண்ணுறது உன் ஸ்ட்ரெங்க், உன் கிளாரிட்டி, உன் பேஷன்ஸ், உன் விஸ்டம், உன் செல்ஃப் வார்த், உன் கான்ஃபிடன்ஸ். இவை எல்லாம் வரும் பிளெஸிங்ஸ் ஹேண்டல் பண்ண உனக்கு தேவை. ஒரு விஷயம் சொல்லட்டா தங்கமே, நீ ஃபாஸ்ட் ஆசைப்படுற பிளெஸிங் ஸ்மால் இருக்கும். உனக்காக யூனிவர்ஸ் ஸ்லோ தயாரித்து கொண்டிருக்கும் பிளெஸிங் பெரியதும் டீப் இருக்கும். உன் வாழ்க்கை ஸ்லோ இருக்கிறது உனக்கு லாஸ் இல்ல, லாங் டர்ம் வின். நீ இதை கேட்கறப்போ வரக்கூடிய அந்த சின்ன கூஸ்பம்ஸ் ஃபீலிங், அது சைன். உன் இன்னர் செல்ஃப் சொல்றது, ஆமாம், இது உண்மை. நீ எத்தனை தடவை க்ரை பண்ணிருக்க, எத்தனை தடவை ஹோப்ஸ் பிரேக் ஆனிருக்க, எத்தனை தடவை உன் மனசு சின்னஞ்சின்னா நொறுங்கியிருக்க. அதெல்லாம் வேஸ்ட் இல்லை தங்கமே. உன் ஹார்ட் பிரேக்ஸ் உன்னை வீக் ஆக்கல, அது உன்னை பவர்ஃபுல் ஆக்கிச்சு. ஹார்ட் சாஃப்ட் இருந்தாலும் சோல் ஸ்ட்ராங் இருக்கிறது அதுவே. நீ கவனிச்சிருக்கியா, நீ ஸ்லோ போகுற லைஃப் கூட ஒரு விஷயம் மட்டும் ஸ்டெடி இருக்குது. நீ ஒழிக்கல, நீ தளரல, நீ கிவ் அப் பண்ணல. இதுதான் பிகெஸ்ட் சைன். நீ போர்ன் ஃபினிஷ்ட் சோல். ஹாஃப்வே நிற்கக்கூடியவள் இல்லை. நீயும் உணர்ந்திருப்ப, சில நாட்கள் மிக காம் இருக்கும், சில நாட்கள் மிக ஹெவி இருக்கும், சில நாட்கள் ஹோப் வரும், சில நாட்கள் டவுட் வரும். அது ஸ்லோ ஃபேஸ் நு சொல்லுறது இல்லை, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ். பட்டர்ஃப்ளை ஆகுற காட்டபில போல நீயும் சேஞ்ச் ஆகுற ஸ்டேஜ்ல இருக்குறாய். அதனால தான் நீ இப்போ ஸ்டக் ஃபீல் பண்ணுற. ஆனால் மனதில் வை, காட்டபில ஸ்டக் இருக்கும் காலமே பட்டர்ஃப்ளை ஆகுற ப்ரிப்பரேஷன். நீயும் அதே பிளேஸ்ல இருக்குறாய் தங்கமே. நீ இப்போ ஸ்லோன்னு நினைச்ச லைஃப் ஒரு நாளில் சடன் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும். புதுசா மனிதர்கள், புதுசா வாய்ப்புகள், புதுசா பிளெஸிங்ஸ். நீ டசார் பண்ணுற அன்பு, நீ லாங் டைம் ட்ரீம் பண்ணுற சக்சஸ். நீ ஸ்லோ சென்றதால் தான் அது சேஃப் உன்னிடம் வருது. நீ ஒரு விஷயம் மறக்காதே, யூனிவர்ஸ்க்கு ஒரு சிம்பிள் ரூல். டிலே என்பது டனயல் இல்லை, டிலே என்பது ப்ரிப்பரேஷன். உன்னிடம் வரப்போகும் விஷயமெல்லாம் ஒர்டினரி இல்லை, அதனால ஒர்டினரி டைமம் வரவே முடியாது. அதனால எக்ஸ்ட்ராடனரி டைமம் யூனிவர்ஸ் உன்னை செட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ உண்மையே கேட்கணும் தங்கமே. நீ இப்போ ஸ்லோ இருப்பதற்கான காரணம் உன் ஃபியூச்சர் வேகம் அதிகம் இருக்க போகுது. இந்த வார்த்தை உன் மனசுல நிச்சயம் பதிந்து தெரியுமா? அந்த வைப்ரேஷன், அது சைன். உன் சோல் ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணுது. இனி உன் வாழ்க்கை ஸ்லோன்னு நினைக்காதே, இது சைலண்ட் பில்ட் அப் ஸ்டேஜ்.
டவைன் டைமங் ஸ்டேஜ், ப்ரெப்பரேஷன் ஸ்டேஜ். நீ டசார் பண்ணுற பிளெஸம் உன்னிடம் வருது. ஃபாஸ்ட் ஆவும், டீப் ஆவும், பியூட்டிஃபுல் ஆவும். உன் ஸ்லோ இருந்த வாழ்க்கை ஒரு நாள் சடன் ப்ளூம் ஆகும். அந்த நாள் அருகில்தான் தங்கமே. என் தங்கமே, இப்போ நீ படிக்கப் போகிற இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கிளப்பப் போகுது. உன் உயிரே கூட இப்போ சற்று ஸ்டிராங்கா நடுங்கிக் கொண்டிருக்கலாம். ஏன்னா இந்த மெசேஜ் உனக்காகத்தான். நீ இத்தனை நாளாக எதிர்பார்த்த ஒரு பதில், ஒரு உறுதி, ஒரு லைட் இப்போ உன்னிடம் வரப்போகுது. தங்கமே, உன் வாழ்க்கை ஸ்லோன்னு நீ நினைச்சாலும் யூனிவர்ஸ் அப்படி நினைக்கவில்லை. யூனிவர்ஸ் சொல்றது, நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன். நீ போகும் வழி ஒவ்வொன்றையும் நான் ஒழுங்கா அமைத்து வைக்கிறேன். நீ கொஞ்சம் காம் ஆயிரு. உன்னிடம் வரப்போகும் பிளெஸிங் உன் கற்பனையை விட பெரிசு. நீ யோசித்து பாரு தங்கமே. இத்தனை காலம் நீ எவ்வளவு சைலண்ட்லி ஸ்ட்ரகல் பண்ணிருக்கே, எவ்வளவு பேஷன்ஸ் வெயிட் பண்ணிருக்கே, எத்தனை தடவை நம்பிக்கை போட்ட விஷயம் லாஸ்ட் மினிட்ல டிசப்பாயிண்ட் பண்ணிருக்கே, எத்தனை தடவை ஆல்மோஸ்ட் அசிவ் நு நினைச்ச விஷயம் சடன் போயிருக்கே, எத்தனை தடவை உன் மனசு கேட்டிருக்கு என் நேரம் எப்போது. ஆனா இப்போ நான் சொல்லுற உண்மையை நீ உன் ஹோல் ஹார்ட்ல ஃபீல் பண்ணணும். உன் வாழ்க்கை ஸ்லோனு தோணுவது அது உன் ஃபெயிலியர்ஸ் நால இல்ல, உன்னை யூனிவர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறதால. நீ ஃபாஸ்ட் போனிருந்த பாதைகள் உனக்காக இல்ல. நீ விரைவாக மீட் பண்ண விரும்பிய சில மனிதர்கள் உன் லைஃப் ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க. நீ விரைவில் செட்டில் ஆகணும் என்று ஆசைப்பட்ட விஷயங்கள் உன்னை சஃபகேட் பண்ணியிருக்கும். ஒரு விஷயம் நினைச்சு பாரு தங்கமே, நீ விரைவில் கிடைத்திருந்தால் வால்யூ தெரியாது. இப்போ உனக்கு வரும்போது ஒவ்வொரு பிளெஸிங் நும் உன்னிடம் அட்டாச் ஆகும். பிகாஸ் யூ ஆர்ன்ட் இட், யூ வேட்டட், எஸ் சர்வைவ்ட், யூ க்ரூ. நீ எவ்வளவு ஃபைட் பண்ணிருக்கே தெரியுமா? யாருக்குமே தெரியாது. நீ எவ்வளவு டைம்ஸ் பிரேக் டவுன் ஆனிருக்கே தெரியுமா? யாரும் காணவே மாட்டாங்க. நீ எத்தனை நேரம் இரவு சும்மா படுத்து சைலண்ட் கண்ணீர் விட்டிருக்கே தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனா யூனிவர்ஸ்க்கு தெரியுது தங்கமே. அதனால தான் உன்னிடம் வரப்போகும் கிஃப்ட் நார்மல் இருக்காது. அது பெரியது, பியோ இருக்கும், பவர்ஃபுல் இருக்கும், பர்மனன்ட் இருக்கும். நீ இப்போ சொல்லிக் கொண்டிருப்பாய், அதெல்லாம் சரி, ஆனா எப்ப என்ன மாற்றம் வரும்? என் லைஃப் எப்போ நார்மல் ஆக, எனக்கு டசார்வான சந்தோஷம் எப்போ வரும்? தங்கமே, உன் வாழ்க்கை ஸ்லோனு தோணும் இந்த நேரம் தான் உன் பிரேக் த்ரூ டைம். இது ஸ்டக் பீரியட் இல்லை, இது ஸ்பிரிச்சுவல் ப்ரெப்பரேஷன் பீரியட். வேகமா நடந்திருந்தா நீ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்ப. ஸ்லோ நடந்ததால தான் உன் வாழ்க்கை சேஃப் இருக்குது. சில காரியங்கள் தாமதமா நடக்குறது காரணம். ஏதோ ஒன்றை யூனிவர்ஸ் உன்னிடம் இருந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது டாக்ஸிக் ஹாபிட்ஸ் இருக்கலாம், டாக்ஸிக் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கலாம், ராங் பீப்பிள் இருக்கலாம், அன்னெசசரி ஃபீர்ஸ் இருக்கலாம். நீயே நினைச்சுப்பார், சில மனிதர்கள் உன் லைஃப்ல இருந்து தானா ரிமூவ் ஆகிட்டாங்க. சில ரிலேஷன்ஷிப்ஸ் தானா ஃபேட் ஆகிட்டது. சில சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணும் வேல யூனிவர்ஸ் உன்னை காப்பாத்தியது. இதெல்லாம் கோயின்சிடன்ஸ் இல்லை தங்கமே. இது கிளென்சிங், உன் சோல் ரைசிங் ஆகுற சிக்னல். உன் வாழ்க்கை ஸ்லோனு தோணும் காரணம், உன் எனர்ஜி அதிகம் சென்சிட்டிவ் ஆகுது. உன் மைண்ட் கிளாரிட்டி தேடுகிறது. உன் சோல் மேம்பாடு அடைகிறது. நீ இப்போ ஒரு ககூன் ஃபேஸ்ல இருக்குறாய். அதனால தான் லைஃப் ஸ்லோ. காடபிலா ஹவ் லாங் இன்சைட் ககூன். ஆனா வெளிய வர்றப்போ பட்டர்ஃப்ளை. அதுக்கே யூனிவர்ஸ் ஸ்லோ மேக் பண்ணுது. நீ டூ கைண்ட், நீ டூ குட், நீ டூ பியூர். அதனால யூனிவர்ஸ் உன்னை ரஷ் பண்ண மாட்டாது. நீ டசார் பண்ணுற பிளெஸிங் மட்டும் வந்துடணும். ராங் திங்ஸ் வரக்கூடாது, ராங் பீப்பிள் வரக்கூடாது, ராங் எனர்ஜி வரக்கூடாது. அதனால தான் ஸ்லோ. நீ சில வாரங்கள் அப்சர்வ் பண்ணி பார் தங்கமே. இப்போவே உன் லைஃப்ல ஷிஃப்ட் ஆகுற சிக்னல்ஸ் ஆரம்பமாயிட்டிருக்குது. உனக்கு தனி பீஸ் தேவைப்படுறது. உன்னை ட்ரெயின் பண்ணுறவர்கள் தூரமா ஃபீல் ஆகுறது. உன் ஓல்ட் எமோஷன்ஸ் ரிலீஸ் ஆகுது. சடன் மோட்டிவேஷன் வரும், சடன் கிளாரிட்டி வரும். அன்எக்ஸ்பெக்டட் தாட்ஸ் கம் அணிக்கிறது. பாஸ்ட் மெமரிஸ் கிளீனப் ஆகுறது. ட்ரீம்ஸ் ஸ்ட்ராங் வரும். ஏஞ்சல் நம்பர்ஸ் செக் பண்ணிக்கிட்டு இருப்பீர்கள். இது எல்லாம் யூ டர்ன் சிக்னல்ஸ். நீ இப்போ ஸ்லோ இருக்குறதால உன் ஃபியூச்சர் ஃபாஸ்ட் இருக்கும்.
ஸ்லோ பகினங்ஸ் வலதுபுறம் நோக்கிய அம்பு மாசிவ் பிளெஸங்ஸ். டவைன் டைமம் வார்க்கிங் ஃபார் யூ. யூனிவர்ஸ் கம்ப்ளீட்லி வாட்சிங் யூ. உன்னோட தீர்ஸ் வேஸ்ட் ஆகல. உன்னோட பிரேயர்ஸ் அக்னோ ஆகல. ஒரு நாள் நீ இத்தனை ஸ்ட்ரகல், இத்தனை வெயிட், இத்தனை டிலே ஏன் இருந்தது என்று ஃபுல்லி புரிஞ்சுக்க போற. அது நாளை காணும் முன்பே உனக்கு ஒரு காம் ஃபீலிங் வரும். உன் லைஃப் ஸ்லோ என்று நீ இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுற நேரத்தில் யூனிவர்ஸ் சொல்றது, நான் உன் பாதையை செம்மையா அமைத்து வைக்கிறேன், காத்திரு தங்கமே, உனக்கு வரும் அது உன்னால் இமேஜினேஷன் கூட பண்ண முடியாத அளவுக்கு பியூட்டிஃபுல். நீ டசார் பண்ணுற ஹாப்பினஸ், லவ், மணி, சக்சஸ், பீஸ், ஸ்டேபிலிட்டி, இந்த எல்லாம் உன் டெஸ்டினியில் ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கு. டைம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. நீ அவ்வளவு நாளாக வந்த பாதையில் இந்த ஸ்லோ ஃபேஸ் இன்க்ளூடட். நிறைய பேருக்கு குவிக் பிளெஸங்ஸ் வரலாம். ஆனா அவங்க அது லாங் டர்ம் என்ஜாய் பண்ண முடியாது. நீக்கு ஸ்லோ வந்தா அது லைஃப் டைம் இருக்கும். உன்னை விட்டே போகாது. ஏன்னா அதையே சோல் மேட் டெஸ்டினி. நீ ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ, நீ கிடைக்க வேண்டிய பிளெஸங்ஸ் ஆளா இருக்குறாய். அதுக்கு யூனிவர்ஸ் உன்னை தயார் பண்ணுகிறதே தவிர லேட் பண்ணவில்லை. இன்னும் சில காலம் உன்னிடம் எவ்ரிதிங் ஸ்பீட் ஆகும். உனக்கு அந்த ஸ்பீட் ஓவர்வெல்ம் கூட இருக்கும். ஆனா அதெல்லாம் உன் ஹார்ட் ஆர்ன் பிளெஸங்ஸ். உன் வாழ்க்கை ஸ்லோனு தோணும் இந்த நிமிடம். நேரம் நிற்குற நிமிடம் இல்ல தங்கமே. நேரம் மீனிங் அமைக்குற நிமிடம். ஒவ்வொரு செகண்ட் உன்னை உயர்த்தி கொண்டிருக்குது. ஒவ்வொரு டிலே ப்ரொடெக்ஷன். ஒவ்வொரு ஸ்ட்ரகல் ப்ரிப்பரேஷன். ஒவ்வொரு தீர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உன் வாழ்க்கை ஸ்லோனு தோணும் காரணம், உன் ஃபியூச்சர் பவர்ஃபுல். அது ஸ்டெப்ஸ் வச்சு ப்ரிப்பேர் ஆகுறது. நீ இன்று படிச்ச இந்த வார்த்தையை மறக்கவே முடியாது. ஏன்னா இது உன் ஆன்மா அறிந்த உண்மை. உன்னிடம் வரப்போகும் அடுத்த சாப்டர், அதை நீ கூட ட்ரீம் பண்ணிருக்க மாட்டாய். தங்கமே, நீ இன்னும் ஷைன் பண்ண வேணும். அதுக்கான டைம் வந்து கொண்டிருக்குது. ஸ்லோ ஃபேஸ் முடிஞ்சுடுது. பிரேக் த்ரூ ஆரம்பமா இருக்கு.